வணக்கம் நண்பர்களே. தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த காணொளி கருத்தரங்கில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழக சூழலில் மனித உரிமை எப்படி இருக்கு என்பது குறித்து தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மனித உரிமை அப்படின்ற ஒரு சொல்லாடலே இந்திய சமூகத்துக்கு ரொம்பவும் காலதாமதமாக தான் வந்தது. 1215 இங்கிலாந்தில் மேக்னா கார்டா என்கிற ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. இங்கிலாந்தை ஆண்டு கொண்டிருந்த அரசர் ஜான் அவர்கள் மனித உரிமைகள் சட்டத்தை, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டத்தை மன்னனாகிய நான் மதித்து நடப்பேன் அப்படின்னு பிரகடனப்படுத்தினார். 1215 மேக்னா கார்டா கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 1789 பிரான்ஸில் கொண்டு வரப்பட்டது. மனித உரிமைகளுக்கென்று ஒரு சாசனம் உருவாக்கப்பட்டது. 1791 அமெரிக்காவில் அது உருவாக்கப்பட்டது. அதே போன்றுதான் 1809 ஸ்வீடனில் மனித உரிமைகளுக்குன்னு ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டது. 1812 ஸ்பெயின், 1814 பெல்ஜியம், நார்வே, 1839 பெல்ஜியம், 1849 டென்மார்க், இப்படின்னு அதெல்லாம் உலகம் முழுக்க அது கொண்டு வந்தாங்க. ஏன் இந்த உலக அளவில் நடக்கக்கூடிய மனித உரிமைகளை ஏன் வரிசைப்படுத்தின அப்படின்னா, இந்தியாவில் மனித உரிமைகள்னு கொண்டு வரப்பட்டது, சட்டம் கொண்டு வரப்பட்டது 1993. அந்த நாடுகள்லாம் உலக நாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. மேக்னா கார்டா மனித உரிமைகள் கொண்டு வரப்பட்ட சாசனம் அமெரிக்காவில், இதில் இங்கிலாந்தில் எப்போனா 1215, அமெரிக்காவில் 1791. ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த மனித உரிமைன்னு ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்க 1993 தான் கொண்டு வரப்பட்டாங்க. இந்த மனித உரிமைகள் குறித்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எது மனித உரிமையை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்றதான் நான் விரும்புகிறேன். தமிழ்நாடு இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம பேசினாதான் அது உள்ளே போக நம்ம முயற்சி செய்யலாம். மனித உரிமைகளுக்குன்னு இதுவரை ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நிலையான ஒரு டெஃபினேஷன் இதுவரை கிடையாது. இதுதான் மனித உரிமைக்குன்னு உலக அளவில் ஒரு நிலையான டெஃபினேஷன் இதுவரை கிடையாது. அதனுடைய அர்த்தங்கள் ஒவ்வொரு நாளும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. டிடி பாசு போன்ற மிகப்பெரிய மனித உரிமை ஸ்காலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தனி மனிதன் அரசாங்கத்தை துணிந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும். அப்படி எந்த ஸ்பேஸுக்கும் அந்த நாடு தான் மனித உரிமை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்றுதான் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க. 1993 ஆஸ்திரியா நாட்டில் நடந்த வியனா கான்ஃபரன்ஸ், ஐநா சபை ஏற்பாடு செய்த இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கான்ஃபரன்ஸ்ல மனிதனுடைய மதிப்பிலிருந்தும் கண்ணியத்திலிருந்து விளைவது மனித உரிமை அப்படின்னு சொன்னாங்க. மதிப்பு, கண்ணியம், ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி அப்படின்றதான் அதனுடைய இந்த கான்டெக்ட்டை பொருத்தி பார்ப்பாங்க. மனித உரிமை என்பது ரொம்ப பிராடான ஒரு அர்த்தம். அதை ஒரு இன்டர்நேஷனல் மெக்கானிசத்துலேயோ ஐநா சபையிலையோ கான்ஸ்டியூஷன்லேயே தொட முடியாது. அது மனித உரிமை என்பது ஒரு ஃபீல். சக மனுஷன் துன்பப்படுகிற போது அவனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த சிந்தனை இருக்கு பாருங்க, அவங்க கூட நிற்கணும் என்கிற அந்த தோழமை இருக்கு பாருங்க. அதுதான் ஒரு நிஜமான மனித உரிமையாக நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அதனால அங்கெல்லாம் தர முடியாது. அதனால தான் மனித உரிமை பிரிச்சும் பார்க்க முடியாது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருப்பது, பிரிக்க முடியாது, உலகளாவியதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பொருத்தி பார்க்கக்கூடியதான் மனித உரிமை என்பதற்கான பெரிய பெரிய அர்த்தங்கள் எல்லாம் அது அந்த இன்டர்நேஷனல் இதில் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மனித உரிமை என்பது என்ன சொல்ல முடியாது, அதை சொல்ல முடியாது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருப்பது, பிரிக்க முடியாது. என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன் அப்படி எடுத்துக்கான்னு வச்சுங்களேன். எனக்கு நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை இருக்குது, தங்கறதுக்கு வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்னை ஒருத்தன் சாதி பார்த்து நீ கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்றான் பாருங்க. அப்போ எனக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம், எனக்கு அந்த வழிபாடு உரிமை மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு மனித உரிமை இல்லைன்னு தான் அர்த்தம்.
ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, சொத்து கூட இருக்கும். ஆனால் அவங்களோட பெண்ணுன்னு பார்த்து நீ அந்த கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க பாரு. அங்கே தான் என்ன பண்ணப்படுது, மனித உரிமை மீறப்படுதுன்னு நம்ம சொல்ல முடியும், அந்த வயலேஷன் மீறப்படுதுன்னு சொல்ல முடியும். ஸோ இதனுடைய அர்த்தத்தை ரொம்ப கொஞ்சம் ப்ராடாக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, புரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய வார்த்தைகளும் நம்ம புழங்குற வார்த்தையிலையும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பாகுபாடுக்கும் வேறுபாடுக்குமே வித்தியாசம் இருக்கு. வேறுபாடு அப்படின்னா டிஃபரன்ஸ், பாகுபாடுனா டிஸ்கிரிமினேஷன். இந்த ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. டிஃபரன்ஸ் என்ன, ஒருத்தன் ஹைட்டாக இருப்பான், ஒருத்தவங்க குள்ளமாக இருக்கலாம், ஒருத்தவங்க வந்து ஷேப்பாக இருக்கலாம், இன்னொருத்தவங்க கருப்பாக இருக்கலாம், ஒருத்தங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இது வந்து நேச்சர், இது டிஃப்ரென்ஸ். ஆனால் ஹைட்டாக இருக்கிறவங்களாம் வந்து குள்ளமாக இருக்கிறவனை பார்த்து இழிவாக பார்க்கறது, ஷேப்பாக இருக்கிறவங்களாம் கருப்பாக இருக்கிறவனை பார்த்து மட்டமாக பார்க்கறது, ஆணாக இருக்கிறவன் எல்லாம் பெண்ணாக இருக்கிறவனை பார்த்து தனக்கு கீழே அப்படின்னு நினைக்கிற அந்த சிந்தனை போக்கு. ஸோ இது வந்து ஜாதிக்கும் பொருந்தும். அப்போ இதுதான் என்ன பண்ணுறோம், நம்ம பாகுபாடுன்றோம். வேறுபாடு வந்து அது நேச்சர், பாகுபாடு என்பது செயற்கையானது, அதை வந்து டிஸ்கிரிமினேஷன்றோம். ஸோ டிஃப்ரென்ஸ்க்கும் டிஸ்கிரிமினேஷனுக்கும் நம்ம இங்கே இந்த வார்த்தையை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளே தான் நான் மனித உரிமை பற்றி இன்னைக்கு என்ன பேசலான்றதுக்காக தான் தமிழ் மரபு அறக்கட்டளை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தமிழக சூழல்ல மனித உரிமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ரொம்ப தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. மனித உரிமையை சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல் 14 இருந்து 32 வரை ஹியூமன் ரைட்ஸ் பற்றி தான் அது அதிகமாக பேசும். அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டிகல் 14 இந்திய அரசியல் சாசனம் பிரிவு 14 சொல்லுவாங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு கொடுக்கணும்னுவாங்க. எல்லா சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். அதில் வந்து ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம், முதலாளிக்கு ஒரு சட்டம், தொழிலாளிக்கு ஒரு சட்டம், இந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம், வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம், நான் வந்து இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிக்காரனுக்கு ஒரு சட்டம், சாதியிலேயே எளிய சாதியாக இருக்கக்கூடிய தலித்துக்கு ஒரு சட்டம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. சட்டம் அனைவருக்கும் சமமானது அப்படின்றதான் ஆர்டிகல் 14 சொல்லியிருக்காங்க. 15 என்ன சொல்றாங்க, நாட்டில் சாதி, மதம், இனம், மொழி, தொழில், பிறப்பு இவற்றில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்றாங்க. அது அரசே பாகுபாடு காட்டக்கூடாதுன்றாங்க. நீ வந்து ஜாதி ரீதியாகவோ, மத ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, மொழி ரீதியாகவோ நீ பாகுபாடு காட்டக்கூடாது. இதெல்லாம் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது. 16 தான் என்ன சொல்றாங்கன்னா, இடஒதுக்கீடு பற்றி பேசுறாங்க, ரிசர்வேஷன் பற்றி பேசுறாங்க. ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, நிறைய இடங்கள்ல பயங்கர குழப்பங்கள் இருக்கு. ரிசர்வேஷன் என்னாக்கா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றத அம்பேத்கர் வலியுறுத்திருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அமெரிக்காவெலாம் தெரியும், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க, நம்மளெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இந்திய கான்டெக்ஸ்ட்டில் அது ரிசர்வேஷன் நம்ம சொல்ல வரோம். அப்போ என்னன்னா, ஒரு சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசியல் பிரதிநிதித்துவத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றதா ரிசர்வேஷனுடைய பாலிசி. அது அம்பேத்கர் சொல்லுவார் அந்த இடத்துல சொல்லும் போது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஸ்டேட்டஸ். அந்த ரிசர்வேஷனை பேசுகிற போது சம வாய்ப்பு கொடுத்து சம அந்தஸ்து உண்டு பண்ணணும், இதுதான் இடஒதுக்கீடு தத்துவம். ஒரு சமூகம் இங்க ஒடுக்கப்பட்டு இருப்பாங்க. இது அம்பேத்கர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க தான் சொல்றீங்க ஜாதி, மதம், இனம், மொழி, தொழில் இவற்றை பாகுபாடு காட்டக்கூடாது ஆர்டிகல் 15 சொல்றீங்க, ஆனா ஜாதி ரீதி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களே, இது பாகுபாடு இல்லையான்னு சொல்லும்போது அம்பேத்கர் சொன்னாரு, அதை நேர்மறையான பாகுபாடுன்னு சொல்லணும், மெஷர் ஆஃப் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லணும். அதை சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட மட்டும் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சமவாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோமே. கிணத்துல வந்து ஒருத்தன் 25 அடி ஒருத்தன் தொங்குவான், 15 அடி ஒருத்தன் தொங்குவான், 5 அடி ஒருத்தன் தொங்குவான், சில பேர் கிணத்து மேலே இருப்பான். அந்த 25 அடியில் தொங்குற மேலே வரணும்னா 25 அடி கை கொடுக்கணும், 15 அடியில் தொங்குற மேலே வரணும்னா 15 அடி கை கொடுக்கணும், 5 அடியில் தொங்குற மேலே வரணும்னா 5 அடி கை கொடுக்கணும். இந்த 5 அடியில் மேலே வரும்னு சொல்கிறான், எனக்கு மட்டும் 5 அடி கொடுத்துட்டு அவனுக்கு ஏன்டா 20 அடி கொடுக்குற அப்படின்னா, அவன் கிணத்துடைய ஆழத்தில் இருக்கிறான்டா, கயிறு கூட கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுதான் ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ ஒரு நேஷனல் லெவலில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 50% மேலே போகக்கூடாதுன்றதுக்காக தான் 49.5% கொடுக்குறாங்க ரிசர்வேஷன். மாநில இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் தெரியும், 69% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 30, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 20, ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய தலித் மக்களுக்கு 18, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 1%, மொத்தம் 69% ரிசர்வேஷன் இது கொடுக்கப்படுது. இதுதான் ஆர்டிகல் 16 வலியுறுத்தது. ஆர்டிகல் 17 வந்து இந்த நாட்டில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு தீண்டாமை கடைபிடிப்பது குற்றம்ன்றாங்க. அன்டச்சபிலிட்டி இஸ் எ கிரைம் அப்படின்றாங்க, அது அபாலிஷன்றாங்க, அதை வந்து ஒழிச்சாச்சு, அதை நீ நடைமுறைப்படுத்தினா அது மிகப்பெரிய கிரைம் அப்படின்றதான் இந்த 4 ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுறது.
மனித உரிமை என்று நம்மளுடைய இந்திய 1993 கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா 4 விஷயத்தை தான் மனித உரிமையை பிரிக்கிறாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு டிக்னிட்டி, ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி. சமத்துவம், மாண்பு, சுதந்திரம், வாழ்வு, இதுதான் மனித உரிமை அப்படின்னு நம்முடைய ஆக்ட்ல டிஃபைன் பண்றாங்க. ஸோ இந்த 4 பிரிவுகளும் 14, 15, 16, 17 இந்த 4 ஈக்குவாலிட்டியை வலியுறுத்தது. சரி, 19 என்ன வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சுதந்திர உரிமை பற்றி சொல்றோம். அதில் தான் எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், சங்கங்கள் வைத்துக் கொள்வதற்கு சுதந்திரம். இப்போ தமிழ் மரபு அறக்கட்டளைன்னு ஒரு சங்கம் இருக்குன்னு வச்சுங்க, அதற்கு இந்தியாவில் ஒரு இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு அமைப்பை ஆக்கணும்னாக்கா அது எங்கே வழங்கியிருக்கு அந்த உரிமை அப்படின்னா ஆர்டிகல் 14 தான், 19 தான் வழங்கியிருக்கு. எனக்கு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடி நின்று போராடுவதற்கும் எனக்கு உரிமை உண்டு. எனக்கான ரைட்டை நான் கிளைம் பண்ணலாம். எனக்கு கூலி உயர்வு இருக்கா, என் விவசாய பிரச்சனையா, அடிப்படை பிரச்சனையா, என் மீது நிறைய கொடுமை நடக்குதா, பெண்களுக்கான குடும்ப வன்முறை நடக்குதா, இல்லைன்னா பெண்களுக்கான பாலியல் பலாத்காரம் நடக்குதா, அதை கேட்பதற்கு எனக்கு ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடி நின்று போராடுவதற்கு உரிமை உண்டுன்னு ஆர்டிகல் 90 சொல்லியிருக்கு. ஸோ போராடுவதற்கு உரிமையெல்லாம் சொல்ல முடியாது. அது மட்டுமே இல்லை, இந்தியாவின் எந்த எல்லைக்கும் சென்று செய்திகள் சேகரித்து வரலான்னு சொல்லுது. ஸோ பத்திரிகை சுதந்திரம் என்பது கூட அதை தான் பார்க்கணும். அது வெறும் பத்திரிகைக்கு மட்டும் சொல்லல, நம்மளுக்கு என்ன சொல்லலாம், இந்த தகவல்களை திரட்டு வரலான்றாங்க. ஸோ சில நேரங்களில் இந்த இடத்துல ஹியூமன் ரைட்ஸ், இந்த சுதந்திர உரிமையில பேசுகிற போது இப்போ எனக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றீங்க, நான் போராடுறேன், போராடுகிற போது கலவரம் வருது இல்லை, அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்போ அதுலேயே தான் சிஆர்பிசியில் இருக்கும், நம்முடைய சட்டத்தில், குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சொல்லுவாங்க, ஒரு போராட்டம் அது கலவரமாக மாறுது அப்படின்னாக்க அந்த போராட்டக்காரர்களோட அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் என்ன செய்யணும், பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்று சொன்னால் எச்சரிக்கை செய்யணும். அந்த எச்சரிக்கை பலனளிக்கவில்லை என்று சொன்னால் தண்ணீரை பீச்சு அடிக்கணும். அதுவும் பலனளிக்கவில்லை என்று சொன்னால் மைல்டு லத்தி சார்ஜ்ன்றாங்க. அந்த வார்த்தை ரொம்ப நம்ம பார்த்துக்கணும். மைல்டு லத்தி சார்ஜ்ன்றாங்க. அதாவது கேரளா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல சொல்லுவாங்க, இந்த லத்தி சார்ஜுக்கான அந்த விளக்கத்தை கொடுப்பாங்க. உடம்புக்கும் அந்த லத்திக்கும் 6 அடி தூரம் தான் இருக்கணும்ன்றாங்க. இப்படிதான் அடிக்கணும் இருக்கு. அப்படியே தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்க போலீஸு, பெரிய பெரிய குச்சை கொண்டு மக்கள் அடிக்கிறது, அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுவாங்க. 1964 ஐஜிக்கல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு மும்பையில். அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணாங்க, ஐஜிக்கல் மாநாடு ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, நம்ம சில சமயங்கள் இந்த மாதிரி மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும் போது கலவரமாக மாறிச்சுன்னா நம்முடைய நோக்கம் அந்த போராட்டக்காரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை காயப்படுத்தக்கூடாது. இது நான் எடுத்த முடிவு இல்லை, ஐஜிக்கள் எடுத்த அந்த முடிவை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு, நம்முடைய சிஆர்பிசியில் இருக்கு. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கான்ஸ்டியூஷன் மட்டும் கிடையாது, ஐபிசி படிக்க வேண்டியது இருக்கு, சிஆர்பிசி படிக்க வேண்டியது இருக்கு, ஸ்பெஷல் ஆக்ட் படிக்க வேண்டியது இருக்கு. இப்போ குழந்தைகள் பற்றிய சட்டங்கள் இருக்கு. 1986 குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் இருக்கு. 1979 பார்டர் லேபர் அபாலிஷன் ஆக்ட் இருக்கு, ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு. இதெல்லாம் 2005 ஜேஜே ஆக்ட் இருக்கு, ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு. 1989 எஸ்சி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கு. 2012 நம்முடைய நிர்பயா சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது மாதிரிலாம் நம்ம நிறைய ஸ்பெஷல் ஆக்ட் இதெல்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அப்டேட் பண்ண வேண்டிக்கிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சுதந்திரம், அது மாதிரி மாண்பை பத்தி, போலீஸ் பத்தி ஒரு 3 பிரிவுகளும் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல. ஒருத்தரை கைது பண்ணாங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட அவருக்கு எதிராக காட்சி மணிக்கு அவர் வற்புறுத்தக்கூடாதுன்னு இருக்கு. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா கொண்டு போய் 24 hours உள்ள நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணுன்ற மாதிரி விதிமுறைகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பார்டர் லேபர், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 24 ரொம்ப முக்கியமானது, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச தரமான கல்வியை அரசு கொடுக்கணும்னு இருக்கு. அப்படி இருக்கான்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி மத சுதந்திரம் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 25, இந்தியாவில் அவருக்கு பிடித்த மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், வழிபடலாம், மதம் சார்ந்த கருத்துக்களை, கோட்பாடுகளை பிரச்சாரங்களாக கொண்டு போகலாம். இது மாதிரி நிறைய பிரிவுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் 32 வரை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, தமிழக கான்டெக்ட்ல எப்படி இருக்கு, இந்த சூழல் எப்படி இருக்கு, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க ஈக்குவாலிட்டி இருக்கா என்றது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. ஒரு ஹியூமன் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டா ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்னன்றது நம்ம பார்க்கணும். இந்த ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது என்ன இருக்கும், ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் முக்கியமா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். மூணாவது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மருத்துவத்துறை. நான்காவது நீதிமன்றம், ஜுடிஷியரி.
இந்த நான்கும் தான் முக்கியமான ஒரு துறை. ஒரு 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 இதை எடுத்துக்கிட்டாக்க இவங்க எல்லாமே துறையாக நம்ம பார்க்கலாம். அந்த ஹியூமன் ரைட்ஸ் மிக பரவலாக நீதி, ஆமாம், சமூக நீதி அப்படின்னு பார்க்கும்போது சுபாஷினி அந்த கேள்வி கேட்குறாங்க, ஒரு விரிவான கேள்வியாக கேட்குறாங்க. வேண்டிய இயந்திரம் சரியாக காட்டுகிறது. ஆமாம், நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் இருக்குது, இந்த இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, இல்லைலாம் சொல்ல வரல. இன்னைக்கு நம்ம எப்படி அந்த இதை எடுத்துக்கணும்னாக்க, ஒன்று வந்து ஜஸ்டிஸில் வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது, சுபா அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கிரிமினல் ஜஸ்டிஸ், இன்னொன்று வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், இன்னொன்று பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இன்னொன்று எக்கனாமிக் ஜஸ்டிஸ். இது எல்லாமே நம்ம சொல்லணும். கிரிமினல் ஜஸ்டிஸ்ன்றது தான் நான் சொல்கிற இந்த ப்ராசஸ். அது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது, ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுப்பதற்கு இந்த 4 துறைக்கும் பொறுப்பு இருக்கு. ஜுடிஷியரிக்கு பொறுப்பு இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பொறுப்பு இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்கு, போலீஸ்க்கு பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு தான் அந்த நீதி வாங்கி கொடுக்கணும். ஸோ ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸிங் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் 80% ரேப் விக்டிம் 20 நாளைக்கு பிறகு தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணப்படுறாங்க. சயின்டிஃபிக்கான ஒரு மெடிக்கல், இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியும், குற்றவாளியும் வந்து என்ன பண்ணுவாங்க, மருத்துவ பரிசோதனை பண்ணுற நிலை இருக்குங்க. அப்படிலாம் இருக்குமான்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ தமிழ்நாட்டில் பற்றி பார்த்தீங்கன்னா 7000 வழக்குகள் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வழக்குகள் பதிவாகுது ஒவ்வொரு வருஷம். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐபிசி கிரைம்ஸ் வந்து 3 லட்சம் வழக்குகள், 1565 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்போனா 7000 வழக்கு கணக்கு பண்ணி பார்த்துங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிஞ்சி போனாக்க கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4லேருந்து 5 கேஸ் தான் விமன் கேசஸ் ஃபைல் ஆகுது. இந்த 7000 கேஸ்ல எவ்வளவு கன்விக்ஷன் கிடைக்குது? சரி, விமன் கேசஸ், ரேப் கேஸ் எவ்வளவு கன்விக்ஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3-4% தான் ரேப் கேஸுக்கு கன்விக்ஷன் கிடைக்குது. அப்புறம் எப்படி மக்கள் வந்து நீதியின் மீது நம்பிக்கை வைப்பாங்க? இது அடிப்படையான ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப ஒரு ஒரு நீதி எனக்கு கிடைக்குது என்பது 2வது தான். நீதியின் மீது நம்பிக்கை வைப்பது தான் மிக பெரிய விஷயம். நான் நம்பணும், எஸ் இந்த சிஸ்டம் எனக்கானது அப்படின்னு நம்பணும். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை எழுதின அம்பேத்கர் சொல்லுவார், சட்டம் தன்னால் இவ்வளவுதான் இருக்கும், அதை திறம்பட பயன்படுத்த எஃபெக்டிவான மெக்கானிசமா மாறும்ன்றது அவருடைய ஒரு இதில் சொல்லுவார். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் கேசஸ், நான் ஒரு ஆர்டிஐயில் நாங்கள் இப்போ டேட்டாவை கலெக்ட் பண்ணி வாங்கணும் தமிழ் இதில் பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக டேட்டா வாங்கணும், 2020 ஜனவரி வரை இந்த டேட்டா வாங்கணும். அதில் பற்றி எங்களுக்கு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த கன்வெக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கு ரேப் கேஸில். நீங்கள் இன்னொன்று ஆச்சரியப்பட்டுருவீங்க, தமிழகத்தில் நடக்கக்கூடிய ரேப்பில் 65% குழந்தைகள் மீது நடக்குது. 65%. கவுன்சிலிங் இருக்கா, அதில் வேற நிறைய சொல்லுவாங்க, ட்ரெஸ் கோடு ஒரு காரணம் அப்படின்வாங்க. பெண்கள் மீது ஏன்டா பாலியல் பலாத்காரம் நடக்குதுன்னா பெண்கள் ஆடைகளை வந்து சரியா போடுறதில்ல. 65% குழந்தைகள் மீது நடக்குது, அது என்னடா ட்ரெஸ் கோடு இருக்கு? அடிப்படையாக ஒரு கேள்வியா இருக்கு, இதில் என்ன ட்ரெஸ் கோடு இருக்கு? உடனே என்ன சொல்றது நம்ம ஆட்கள், நீங்க வந்து பெண்கள் எல்லாம் 8 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்துருங்க, நீங்க வந்து பாதுகாப்பா இருங்க. நம்ம ஏன் கேள்வி இப்படி கேட்கறது இல்ல? இந்த ஆம்பளைங்க சும்மா இருக்க மாட்டேது, 8 மணிக்கு மேல வீட்டு விட்டு எவனும் வெளில போவான்னு யாரும் நம்ம அப்படி மாத்தி கேட்கறது இல்ல. யாரெல்லாம் பாதிக்கப்படுறோமோ அந்த பாதிக்கப்படுறவனுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நிர்பயா கேஸ் நமக்கு தெரிஞ்சது 2012 டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி ஓடுகிற பேருந்துல நிர்பயா என்கிற பெண் வந்து கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் தான் அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் மன தண்டனை கொடுக்கப்பட்டது. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சமாச்சாரம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நிர்பயா கேஸ், அதுக்கு முன்னாடி கீதா சோப்ரா கேஸ், கிட்டத்தட்ட 1980 நடந்த கீதா சோப்ரா கேஸ் ஃபேமஸ் கேஸ். இந்த பில்லா ரங்கான் 2 பேத்துக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் நிர்பயா மாதிரியே மரண தண்டனை கொடுத்தாங்க. சரி, இந்த மாதிரி என்னை பொறுத்தவரை நிர்பயாவுக்கு நடந்ததோ, கீதா சோப்ராவுக்கு நடந்ததோ, இல்லை நம்ம நுங்கம்பாக்கம் சுவாதிக்கு நடந்ததோ, நான் ரொம்ப உண்மையாலுமே சொல்றேன், மனசார சொல்றேன், அதை நினைச்சு வருத்தப்படுறேன். அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சென்னையில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, டெல்லியில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த பாதிக்கப்படுறவங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா ஐடியில் உள்ள ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வேகமாக கிடைக்கிற ஜஸ்டிஸ் கிராமப்புறத்துலேயோ சேரிலேயோ ஒரு தலித் பெண்ணோ இதே மாதிரி பாதிக்கப்பட்டா பெருசா கிடைக்கிறது இல்லை. இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குன்றதான் நான் கேட்கிறேன். நம்ம யாரையும் நான் பிளைம் பண்ணல.
ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீதி கூட இங்க என்னவா இருக்குன்னா சாதி பார்த்து ஒழிக்குதுன்றதான் நம்ம வைக்கிற சார்ஜ். அது நான் வெறும் ஜாதி மட்டும் சொல்ல வரல, இந்த ரூரல் என்ற ஒரு விஷயத்தையும் ஆஸ்பெக்டையும் சேர்த்து பார்க்குறேன், கிராமப்புறம் என்பதையும் சேர்த்து பார்க்குறேன், அந்த கருப்பு தோல்ன்றதையும் சேர்த்து பார்க்குறேன். அது ஏன் நமக்கு வந்து அந்த ஜஸ்டிஸ் வந்து வேகமாக கிடைக்க மாட்டேது? நந்தினி கொடூரமான முறையில் கேங் ரேப் பண்ணப்பட்டு அரியலூரில் கொலை செய்யப்பட்டாங்க. 17 நாள் கடந்து அந்த சடலத்தை வெளில எடுக்கும்போது உள்ள புழுபூத்து கிடைக்குது. ஆனால் இதுவரை ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய கேள்வி வந்து அதுதான். நான் வந்து நுங்கம்பாக்கத்தில் சுவாதிக்கு நடந்தது அந்த இன்சிடென்ட் வந்து மிக கொடூரமான இன்சிடென்ட். என்னுடைய கேள்வி என்ன, அந்த சுவாதிக்கு நிறைய வேகமாக நம்ம பண்ணணும். அந்த அந்த ஐஜி பேசினார், டிஐஜி பேசினார், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பேசினாங்க, எல்லாம் பேசினாங்க, நிறைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டாங்க. ஆனால் இது கிடைக்கிறது நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்றதையும் பேசிக்காக இங்கே இதுதான் கிரிமினல் ஜஸ்டிஸ் நான் சுட்டி காட்டுறது தான். இது வந்து வெறும் விமனுக்கு நான் மட்டும் பேசல, எந்த ஏழை எளிய மக்களுக்குமே அந்த ஜஸ்டிஸ் எப்படி கிடைக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வரேனே, ஒருத்தர் ட்வீட் போடுறாரு, நான் 13 பாக்கெட் பால் பாக்கெட் வாங்கினேன், அதில் 9 பால் பாக்கெட் வந்து கெட்டு போச்சு. உடனே கொண்டு போய் பால் பாக்கெட் அந்த கொரோனா பீரியட்லையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. மகிழ்ச்சி, ஒருத்தர் போடுறாரு கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை ஏழை எளிய மக்கள் இந்த கொரோனாவில் சோறு இல்லாமல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் அவலம் இருந்துச்சு. இந்த அதிகாரிகள் அங்கே போனாங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஏன் இப்படி இருக்கு, இந்த சிஸ்டம் ஏன் இருக்கு, டிஸ்கிரிமினேஷனா ஏன் இருக்கு, இருக்கிறவனுக்கு ஒன்று இல்லாதவனுக்கு ஒன்றா ஏன் இருக்குன்றதான் அதுக்கு நான் உதாரணமாக தான் அந்த விமன் கேசஸ் சொன்னேன். நீங்கள் நிர்பயாவுக்கு பிறகு அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் போட்டாங்க. ஜஸ்டிஸ் வர்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் 80,000 பேரிடம் ரெஸ்பான்ஸ் வாங்கினாரு. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் விமன் கமிஷன் மெம்பர், நிறைய ஸ்காலர், ரிசர்ச்சர், அட்வொகேட், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு 80,000 ரெஸ்பான்ஸ் வாங்கி தான் அந்த நிர்பயா சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே ஃபைன். அந்த நிர்பயா சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜஸ்டிஸ் வர்மா ரொம்ப பிரமாதமான சட்டம். அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு விமன், ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்கன்னா பாலியல் ரீதியாக, அந்த பாதிக்கப்பட்ட 2 மாதங்களில் சார்ஜ் ஷீட் போடணும், குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணணும், விசாரணை அறிக்கை தாக்கல் செய்த 2 மாசத்தில் தீர்ப்பு கொடுக்கணும் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 5000க்கு மேல விமன் கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. அப்ப ஏன் அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகல? இந்த ஸ்பீடி ட்ரையல்ன்றது ஏன் நடக்கல? அதுதான் கிரிமினல் ஜஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேப்பான சுட்டி காட்ட விரும்புறேன். ஸோ இது விமன் கேசஸ் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ, நான் சொல்றது இந்த பார்வை ரொம்ப கோளாறா இருக்கு. நான் அதுதான் சுட்டி காட்ட விரும்புறேன். நான் நிறைய வகுப்புல அந்த உதாரணத்தை சொல்றேன். ஒரு பெஸ்ட் உதாரணம் தான் அது. நம்ம வீட்டில் ஒரு ஹிண்டு பேப்பரும் பால் பாக்கெட்டும் கொண்டு வந்து போடுறாங்கன்னா, குழந்தை கொண்டு போய் ஹிண்டு பேப்பர் அப்பா கையில் கொடுக்கும், பால் பாக்கெட் அம்மா கையில் கொடுக்கும். ஏன் பால் பாக்கெட் வந்து அப்பா கையில் போகலன்றதான் இஷ்யூங்க. அம்மா கையில் ஏன் நியூஸ் பேப்பர் போகலன்றதான் இஷ்யூ. இது வந்து நம்ம என்ன பண்றோம், இப்படியே வளர்க்கப்படுறோம். இந்த சிஸ்டம் அதுதான் வந்து என்னவா இருக்கு, பின்னாடி வந்து அது பிரதிபலிக்குது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ்க்கு அந்த வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நிர்பயா கேஸ் பிறகு பார்த்தீங்கன்னா பல கேசஸ் வந்து விமன் கேஸில் பெண்டிங்காக இருக்கு. இது மட்டுமே இல்லை, நிறைய நம்ம ஏழை எளிய மக்களுடைய பல வழக்குகள் இன்னைக்கு பெண்டிங்காக இருக்கு. தமிழக இப்போ 3 லட்சம் வழக்கு ஐபிசின்னு சொல்றாங்க. இந்தியாவில் நீங்க ஆச்சரியப்படுவீங்க, 100 வழக்குகள் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணப்படுதுன்னா அதுல 10% வழக்குகள் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. 9.72%. 100 வழக்கில் இருக்குன்னா அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10%. 100 கேஸ் இந்தியாவில் போடுறாங்கன்னா 10 கேஸ் வந்து தமிழ்நாடு கேஸ் ஐபிசி கிரைம்ஸ்ல. என்னுடைய இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு, ஏழை மக்களுக்கு இது வந்து வாய் கொடுக்குதா? ஒரு ஹியூமன் ரைட்ஸ் என்பது நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு 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 பிராடா நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இது வந்து ஹியூமன் ரைட்ஸை பிரிப்பாங்க. சிவில் உரிமைன்னுவாங்க, சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ், சோஷியல் ரைட்ஸ், கல்ச்சரல் ரைட்ஸ், இப்படிலாம் வந்து அந்த இதை வந்து பிரிப்பாங்க.
என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிவில் உரிமை என்பது தனி மனித சுதந்திரம் சம்பந்தப்பட்டது தான். சுதந்திரம்னு உடனே எனக்கு இவர் தான் ஞாபகத்துக்கு வருவார், மார்ட்டின் லூதர் கிங் ஞாபகத்துக்கு வருவார். அப்போ அமெரிக்காவில் வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்லாம் வந்து வெள்ளையில் உட்காந்து போவாங்களாம், பேக் சீட்லாம் கருப்பூரில் உட்காந்து போவாங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஒரு நாள் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார ஆசைப்படுறாரு. அவங்க அம்மா வந்து சட்டையை பிடிச்சி முன்னாடி இருக்கிறாங்க. அங்கெல்லாம் உட்காரக்கூடாதுன்றாங்க. ஏங்க உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இல்லை அது ஒன்றுமே சொல்லல, அங்கே உட்காரக்கூடாது, இங்கே தான் உட்காரணும். வீட்டை வந்து சண்டை போடுறாரு, என்ன ஏன் அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்க சொன்னாங்களா, இது மாதிரி என் அன்பு கருப்பு மார்ட்டினே, நம்ம வெள்ளையில் போன்று மென்மையான தோலுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது, கொஞ்சம் தடிமையான தோலுக்கு சொந்தக்காரர்கள். வெள்ளையில் போன்று மிருதுவான உதற்கு சொந்தக்காரர்கள் கிடையாது, கொஞ்சம் பருத்த உதற்கு சொந்தக்காரர்கள், நம்ம அடிமைகள், வெள்ளையர்கள் தான் இந்த நாட்டினுடைய எஜமானன்னு சொன்னார். அப்போ அவருக்கு இப்போ 8வது எண்பது படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு மனசில் தோணிச்சான். என்ன அந்த வயசுல தோணுச்சு. இதுவரை சொல்ற சுதந்திரத்துக்கான ஒரு நல்ல டெஃபினேஷன்றது நான் தான் எடுத்துக்குவேன். என்ன சொல்லுவார் அப்படின்னா, மாண்புக்காக என் மனசு எங்கே இருக்க விரும்புகிறதோ என் உடம்பு இருக்க வேண்டும், அதுதான் சுதந்திரம் அப்படின்னுவார். டிகினிட்டிக்காக என் மனசு எங்க இருக்க விரும்புதோ அங்க வந்து உடம்பு இருக்கணும்னு அந்த அந்த மாதிரி நிலை இன்னைக்கு தமிழக சூழல்ல இருக்கா? விமனுடைய கண்டிஷன்ஸ் இருக்கா? விமன் வந்து ஈக்குவல் பார்ட்டிசிபேஷனோட இருக்கிறாங்களா? ஏன்னா விமனுக்கான அதிகாரம் ரிசர்வேஷன் 50% பெண்கள் இருக்கிறான்னு சொன்னா 50% சொத்துக்கள் பெண்கள் கையில இருக்கா? 50% எம்எல்ஏக்கள் பெண்களா இருக்கிறாங்களா? 50% கலெக்டர் வந்து பெண்களா இருக்காங்களா? 50% எஸ்பி வந்து பெண்களா இருக்கிறாங்களா? 50% பேங்க் பேலன்ஸ் விமன் கையில இருக்கா? 50% ஷேர் மார்க்கெட் விமன் கையில இருக்கா? இதுதான பவர். ஈக்குவிட்டி தேவை. ஈக்குவாலிட்டி எப்படி ஈக்குவாலிட்டி வரும்? ஈக்குவிட்டி கொடுத்தா தானே சம பங்கீடு தேவை இல்லையா? இத்தனை சதவீதம் இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு அது தகுந்த பிரித்து தனியாக பிரிச்சு கொடு. அதுதானே தீர்வா இருக்க முடியும். அப்படி தீர்வு நோக்கி நம்ம போயிட்டு இருக்குமா? ஆணவ கொலை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஆணவ கொலை நடக்குதான்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. தமிழ்நாட்டில் முதல்ல ஹானர் கில்லிங் நடக்குதுன்றத முதல்ல வெளியிட்டு கொண்டு வந்த அமைப்பு எவிடன்ஸ் அமைப்பு. எவிடன்ஸ் தான் முதல்ல அந்த ஹானர் கில்லிங்ன்ற அந்த வார்த்தை பயன்படுத்துறோம். எல்லாத்துக்கும் புரியல. இது என்னடா நார்த் இந்தியாவிலனால காஃப் பஞ்சாயத்துன்னு சொன்னாங்க. நார்த் இந்தியாவிலனால நடக்கும் இந்த மாதிரியான ஆணவ கொலைகள்லாம் நடக்கும். ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணா, மத மறுப்பு திருமணம் பண்ணா கொலை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தாக்க கன்னிசாமிகள், கன்னி தெய்வங்கள் ஆய்வுகள் எடுத்து பார்த்தா பல கன்னிசாமிகள் ஆணவ கொலை படுகொலை செய்யப்பட்ட சாமிகள். எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய தீபாஞ்சம்மன், முத்தாளம்மன், இதெல்லாம் நாட்டார்வியல் துறை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்ப முதல்ல நாங்க ஒரு ஆணவ கொலைக்கு போறோம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணி போறாங்க. புடிச்சிட்டு வரான். புடிச்சிட்டு வந்து பையனை வெட்டி விடுறாங்க. பொண்ணை கூட்டு போறாங்க. கொண்டு போய் கட்டி போடுறாங்க நாய்ச்சங்கிலியால. ஒரு நாள் போய் அந்த பையனோட இருந்துட்டான்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஊர்லயே கிராமத்துல எல்லாம் வரி வசூல் பண்றாங்க. ஊரே ஒயிட் வாஷ் பண்றாங்க. கோவில ஒயிட் வாஷ் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நாய் சங்கிலியால் கட்டி போட்டு நாய்க்கு வைக்கிற அலுமினிய தட்டில் தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணு விஷ ஊசி போட்டு கொண்டு போறான். இன்னொரு கேஸ் பார்க்குறோம். அந்த பையன் பொண்ணு பேர் வந்து ஸ்ரீபிரியா, பையன் பேர் பத்திரகாளி. 2 பேரும் காதலிக்கிறாங்க. 2 பேரும் இன்ஜினியர். இதுக்கே எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த பொண்ணு வீட்டில் நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் என்ன சொல்றதுனாக்க, அவங்கள பாதுகாப்பு கொடுக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்து அனுப்பி வைக்குது. ஒரு மாசம் கழிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு அப்பா தேடி போறாரு. போகும்போது மகளுக்கு பழமும் பலகாரமும் பூலாம் வாங்கிட்டு போறாரு. என் கூட வந்துருன்றாரு. பொண்ணு வரமாட்டா. என்னால் எனக்கு வந்து நம்ம ஜாதி பெருமையை கெட்டு போச்சு. யாருக்கிட்டையும் என்னால் நடக்க முடியல. நம்ம மானமே போச்சு. தயவுசி வந்துன்னு கேட்குற. அந்த பொண்ணு வரமாட்டா. வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருந்தாரு. பார்த்தா அருவா அடுத்து வெட்டி கொலை பண்றாரு. 2 பேரோட சேர்ந்து அந்த பொண்ணை. அந்த மனுஷனை நான் ஜெயிலில் பார்க்குறேன். அந்த ஆள்கிட்ட நான் கேட்குறேன், நீ சின்ன வயசுலேருந்து மகளை அன்பா வளர்த்துன்னு சொல்கிறாங்க, பாசமாக வளர்த்துன்னு சொல்கிறாங்க, உனக்கு வந்து என்ன மகளை விட உனக்கு வந்து ஜாதி பெருசான்னு கேட்குறேன். எனக்கு சாமியோட ஜாதி பெருசு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இது எப்படி எந்த இதை சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 195 ஆணவ கொலை. நான் சொல்ற ஆணவ கொலை என்பது காஸ்ட் பேஸ்டு ஹானர் கில்லிங். வெறும் ஆணவ கொலைக்கு வந்து ஜாதி மட்டும் காரணம் கிடையாது. வர்க்கம் ஒரு காரணம், கிளாஸ்,
ஜெண்டர், அதுக்கப்புறம் காஸ்ட். மூணுமே ஒரு காரணம். ஒரு பெண்ணுடைய உடம்பை நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டியூஷனாக பார்க்குறோம். என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் ஜாதி காப்பாற்றப்படுது எப்படி நினைக்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தமிழ் அப்படின்ற நம்முடைய அடையாளம் என்ன, நம்ம தமிழ் மரபு என்பது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சாதியை கடந்து இருப்பது தான் நம்ம பேசுகிற தமிழ் தேசிய அரசியல். சாதியை கடந்து இருக்கணும், சாதியை மீறி இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், கண்ணியத்தோடு நடந்துக்கணும். அது இருக்கா? கிட்டத்தட்ட 195 ஆணவ கொலைகள்ல எவிடன்ஸ் அமைப்பு ஆய்வு மேற்கொண்டிருக்கு. இது தனித்தனி ஃபைல் இருக்கு எங்க அலுவலகத்தில். சுபா கூட வந்திருக்கிறாங்க, அலுவலகத்தில் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் டிஜிட்டல் பண்ணி வச்சிருக்கோம். கௌசல்யா கேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 முறை அந்த அக்யூஸ்ட் வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க பெயிலுக்கு. 58 முறையும் போய் என்ன பண்ணோம், பெயிலுக்கு கூடான்னு சொன்னோம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பக்கம் ஆணவ கொலை எவ்வளவு நடக்குது கொத்து குத்தா. கணவன்மார்களால் மனைவிமார்கள் கொலை செய்யப்படுறது மட்டும் தமிழ்நாட்டில் 120 130 கேசஸ் பெர் இயர் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஹஸ்பண்ட் கொலை பண்றான் சந்தேகப்பட்டு. இதெல்லாம் ஜெண்டர் ஆஸ்பெக்ட் நடக்கிறது நிறைய நாடுகள்ல இருக்கு. நீங்க அந்த ஆணவ கொலைக்கென்று தனி ஸ்பெஷல் ஆக்ட் தேவை என்பது நீண்ட நாளாக வலியுறுத்திட்டு இருக்கோம். 2011 லா கமிஷன் ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க. அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபியரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ். அந்த டிராஃப்ட் பேர் பார்லிமெண்ட் டேபிள் கூட பண்ணப்படலை. 2014 சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, அந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு, எந்தெந்த ஸ்டேட்ல வந்து ஆணவ கொலை நடந்துட்டு இருக்கு எல்லாரும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுங்கன்னாங்க. 22 ஸ்டேட் ஒத்துக்கிட்டாங்க, எங்க மாநிலத்தில் இது நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழக அரசு கொடுக்கவே இல்லை. ஸோ இது என்ன செய்யறது? ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இது வரை தேவையில்லை. 2018 சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்கு, 20 கைட்லைன்ஸ் இருக்கு. நான் இப்போ கூட அண்மையில் போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த ட்ரைனிங் நடத்தினேன், டிஎஸ்பிக்கெலாம் அந்த பயிற்சி கொடுத்தேன். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ப்ராசஸ் அது. நீங்கள் வந்து ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த கொரோனா சமயத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30 சம்பவங்கள் நடந்திருக்கு. புருட்டல் அட்டாக் தலித்துகள் மீது. 5 மர்டர். கொரோனாவில் கூட இவ்வளவு மர்டர் நடக்கல. சரி, கொரோனா மர்டர்னு சொல்லக்கூடாது, சாவு. கொரோனா மரணத்தை விட மரணம் அதிகமாக இருக்கு. ஸோ இது கிரிமினல் ஜஸ்டிஸ் ஒரு பக்கம் இருக்கு. அந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது ரொம்ப பிராட். அது ஆக்சுவலா அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தம். சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது ஒரு 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 அதை எப்படின்னு சொல்ல முடியும், நீதியை நம்ம எப்படி அளவுகோல் வச்சுக்குவோம். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, அது கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆஸ்பெக்ட்ல தீர்ப்பு கொடுக்குது, ஒரு தீர்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஆனால் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது பிராடு. நான் ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்டு நெசுக்கப்பட்டு சாதியின் பேரால் நான் துன்பப்பட்டு இருக்கேன்னா எனக்கான தீர்வை நீ வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துட முடியும்? ஒரு சோஷியல் டயலாக் இங்க தேவை. சமூகத்தில் சோஷியல் டயலாக் தேவை. நம்ம நல்லாவா இருக்கிறோம் நினைக்கிறோம். குழந்தைகள் எவ்வளவு பேர் சைல்ட் லேபரா இருக்கிறாங்க, ஸ்ட்ரீட் சில்ட்ரனா எவ்வளவு பேர் இருக்காங்க. போஸ்கோ ஆக்ட்ல எவ்வளவு கேசஸ் இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க 12 கேஸ் என் கவனத்துக்கு வந்திருக்கு. குழந்தைகள் பாலியல் பலாத்காரம். எப்படி நம்ம அதெல்லாம் சரி பண்றது? சைல்ட் லேபர் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் அப்படின்னாக்கா நீங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா ஒரு போலீஸுடைய இதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு.
என்ன சொல்றாங்க அப்படின்னா 1997ஆம் ஆண்டு டிகே பாஸ் வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால்ங்கிற வழக்கில் ஜஸ்டிஸ் ஆனந்த் குல்தீப் சிங்னு 2 ஜஸ்டிஸ் வந்து கொடுத்த அற்புதமான தீர்ப்பாக சொல்லுவாங்க. ஒரு காவலர்கள் ஒருத்தரை கைது பண்ணும்போது கவனிக்க வேண்டிய 11 கட்டளைகள்னு ஒன்று இருக்கு. யூனிஃபார்ம் தான் போட்டு போகணுன்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது நேம் பேஜ் இருக்கணும், கஸ்டடி மெமோ தெரிவிக்கணும். கஸ்டடி மெமோனாக்கா யார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உங்களை கைது பண்ணுறோம், எந்த 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 ஸ்டேஷனில் எந்த கிரைம் நம்பரில் எந்த செக்ஷனில் உங்களுக்கு கைது பண்ணுற விவரங்கள்லாம் அடங்கி பாதிக்கப்பட்டிருக்கோ அது சொல்லணும்னு இருக்கு. பாதிக்கப்பட்டவரை வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்னு இருக்கு. அப்படி ஒப்படைச்சாதான் அது வந்து என்ன, அதுதான் லீகல் ப்ராசஸ். ஆக்சுவலாக இது எதுவுமே நடக்கிறது கிடையாது. எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஸோ இதுதான் நம்ம கேட்குறோம். அந்த துறை வந்து எப்படி இருக்குன்றது நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்கு. சாதி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படி என்பது எனக்கான இப்படி எடுத்துக்கலாம். வாழ் உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, ரைட் டு லைஃப் அப்படின்னாக்கா அது என்ன, அதில் தான் ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஷெல்டர், ரைட் டு ஃபுட், இதெல்லாம் இருக்கு. ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அது இருக்கா? சொல்லுங்க. இந்தியாவில் யுஎன்டிபி ரிப்போர்ட் பிரகாரம் அதுவும் ஹியூமன் ரைட்ஸ் தான். தமிழ்நாடு வந்து உள்ள அடங்கும். 83% மக்களுக்கு வந்து மாத வருமானம் 5000க்குள்ள, வருட வருமானம் 60,000க்குள்ள. இதுல நிறைய பேர் யூரோப்ல இருப்பீங்க. அமெரிக்கா டாலர்ல பாத்தீங்கன்னாக்க $1000. ஆவரேஜா சொல்றேன். பெர் இயர் 83% பீப்புளுக்கு அவ்வளவுதான் கிடைக்குது. 62% மக்கள் வீட்டில் டாய்லெட் இல்லை. தமிழ்நாடு செல் பொருந்தது, ஆனா எல்லா கையிலும் செல்போன் இருக்கு. டாய்லெட் இல்லைன்னு சொல்றது மாதிரி என்ன, டாய்லெட் இல்லைன்றதுக்காக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறுமிகளும் பெண்களும் அந்த காலை கடன் கிடைக்கிறதுக்காக போறாங்க பாருங்க. அந்த இடத்துல நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது. இது எப்படி சொல்றது? 2018-19 இன்டர்நேஷனல் ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டுள்ள அறிக்கையில எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது இந்தியாவில் அதிகமான பசி பட்டினி மரணம் நடக்குதுன்றான். ஸ்டார்வேஷன் டெத் நடக்குதுன்றாங்க. நான் சொல்றது கொரோனாவில் சொல்ல, கொரோனாவுக்கு முன்னாடி சொல்றேன். பவர் யார் கையில இருக்கு? 90% மக்களிடம் 10% சொத்து இருக்கிறது, 10% மக்களிடம் 90% சொத்து இருக்கிறது. யார் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி தெரியும் 67,000 கோடி கார்பரேட் பணத்தை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மக்களுக்கு தானே, மக்கள் தானே அரசு. அதான் அதுதானே அது உருவாக்குனது. அதுதான் சமூக நீதின்றோம். மக்களுக்கு இது மக்கள் அரசு. இங்கே மோடி ஆளவில்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளவில்லை. மக்களுக்காக அவர்கள் பிரதிநிதியாக இருந்து ஆளுகிறார்கள். இதுதான் இந்த கோட்பாடு. மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ஏன் ஒரு இதில் நீங்கள் நேற்று கூட நான் தனி ஒரு பதிவு போட்டேன். கேரளாவில் பாருங்க, இந்த கொரோனா ஒழிப்பில் மொத்தம் 499 பேருக்கு தான் கொரோனாவே வந்திருக்கு. அவங்க இதில் 462 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. 3 டெத்து மட்டும் நடந்திருக்கு கேரளாவில். நீங்கள் யூரோப்பில் நிறையா இதை பார்க்கும்போது அது ஸ்வீடன், நார்வே நிறைய பேர் இருக்கலாம், ஜெர்மனிலாம் இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூரோப்பில் உள்ள ஒரு நாட்டை விட பெரிய நாடு மக்கள் தொகையில கேரளா. ஆனால் அங்க இருக்கிற டெத்து இங்க அவ்வளோ இல்லை. 14,000 இது முகாம் உண்டு பண்ணியிருக்கிறாரு பினராயி விஜயன். 20,000 கோடி பட்ஜெட்டை போட்டிருக்காரு. 1.5 லட்சம் பேர் தங்குறதுக்கான படுக்கையை அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. வூஹன் நகரத்துல இருந்து சைனாவில் பாதிக்கப்பட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர வச்சு கொச்சின்ல இறக்கி அவங்க உடனே தனிமைப்படுத்தி 30 நாளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளுடனே அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளானிங் அந்த மக்கள் அந்த 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 அதுதான் நான் பார்க்குறேன்.
அதுதான் சமூக நீதியா இருக்க முடியும். சோசியல் ஜஸ்டிஸ் என்ற ரெசர்வேஷன் சம்பந்தப்பட்டது. சோ இங்கே நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாமே மறைக்கிறோம், வெளிப்பூச்சி பேசிட்டு இருக்கோம், பூசி எல்லாத்தையும் மறைக்கிறோம். நம்ம எதுவுமே இங்க தந்திரமா பேச வேண்டியது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்ப என்ன சுபா வந்து பேச வைக்க சுபா எனக்கு ட்ரை பண்ணாங்க, நம்ம விவேக் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் என்ன நம்ம பேச வரும்போது என்ன பண்ண பல பேருக்கு அச்சத்தை ஏற்படுத்திக்கலாம். ஐயோ இவங்க காஸ்ட்டை பத்தி பேசுவாங்களோ, இல்லாட்டினா தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பேசுவாங்களோ, அதனால நமக்கு பிரச்சனை வருமோ அப்படிலாம் கூட யோசித்திருக்கலாம். எனக்கு தெரியல, நான் என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் பேசுவதற்கான ஸ்பேஸ் இருக்கணும்ன்ற அதுதான் டெமோக்ரஸி. அப்படி ஸ்பேஸ் இருந்தாதான் சோசியல் ஜஸ்டிஸ் நாடு. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னா என்ன, என்னோட ரைட் கிளைம் பண்றது. ஹியூமன் ரைட்ஸ் ரொம்ப எளிமைப்படுத்தி பார்க்கணும். ஹியூமன் ரைட்ஸும் ரைட்ஸும் உறவும் ஒண்ணுதான். அது என்ன உறவும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னா, சிம்பிள் தான். இப்போ ஒரு ஆண் கோவிலுக்கு போறான், அதே மாதிரி பெண்ணும் கோவிலுக்கு போகணும். ஆனா பெண்ணுன்ற அடிப்படையில் நீ வந்தா தீட்டு உன்னை உள்ளோட மாட்டேன்றான் பாருங்க. அப்ப என்னுடைய உறவு அங்கு தடுக்கப்படுது. என் உறவு தடுக்கப்படுறதுனால அதை கிளைம் பண்ற பாருங்க, அப்பதான் ரைட்ஸ் அங்க வருது. லேண்டு, நிலம், எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு நிலம் இருக்கு. இந்த இங்க இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாமே நீ கம்பெனி வாங்கிட்டு இருக்கு. விவசாயம்னா இருக்கு, விவசாயம் பிரச்சனை என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும். விவசாயிகள் எங்கள் கடனை தள்ளுபடி பண்ணணும் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதை யாரும் தள்ளுபடி பண்ணல. எத்தனையோ விவசாயிகள் செத்து போனாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்ப யாரும் பொருள் கொடுக்கல. ஆனா பெரிய பெரிய கம்பெனியோட கடனை நம்ம உடனே தள்ளுபடி பண்ண முடியுதுன்னா இது யாருக்கிட்ட இருக்கக்கூடிய பிழை? அப்ப அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்படுறோமா? இங்க சுதந்திரமா நம்ம கருத்து சொல்வதற்கு ஸ்பேஸ் இருக்கணும். நான் பேசுகிற தமிழ் என்கிற அடையாளம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். நம்முடைய தமிழ் மரபுல வந்து இந்த மாதிரியான துவேஷம் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்ம நிறைய இலக்கியங்கள் சொல்லப்படுது. இந்த துவேஷம் நமக்கு என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது, களையப்படணும். வன்மம் கூடாது. பயம் மிகப்பெரிய சிறை. அந்த பயத்திலிருந்து வருவதுதான் உண்மையான விடுதலை. நான் என்ன சொல்லுறேன், நான் அது பலமுறை சொல்றதா, எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து யாருன்னா சாதாரண ஏழை எளிய, எனக்கு எங்க பாட்டி தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ரொம்ப போல்டா இருப்பாங்க. சாதாரண ஒரு பெண்மணி. ஒரு நாள் வந்து பாட்டி வந்து கொஞ்சம் மதுனா இருந்துவாங்க. அவங்க மது இருந்துவாங்கன்னா இப்ப இருக்கிறது கிடையாது. அந்த காலத்து அந்த விமன்ன்றதுனால அவங்களுக்கு அது கிடைக்கும், குடிப்பாங்க. ஒரு வாட்டி எங்க உறவினர்ல இருக்கக்கூடிய ஒரு அத்தை வந்து அழுதுட்டே வராங்க, உடம்புல காயம். என்ன நடந்துச்சுன்றான். வீட்டுக்காரர் அடிச்சுட்டான், குடிச்சிட்டு. எங்க இருக்கான் அவன்? போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. 2 போலீஸ் வராங்க. எங்க பாட்டியை பார்த்து கேட்கறாங்க, நீ தான் அந்தோணி அம்மாவான்னு. எங்க பாட்டி கேட்டாங்க, நீ தான் போலீஸ்காரனா? ஏன்னா அவங்க யூனிஃபார்ம் போட்டு போல வரல. எங்க பாட்டி இப்படி தோட்டி கொடுத்தாங்க. ராசாயத்தை அவங்க சொல்றாங்க. கிட்ட வந்து என்ன அந்தோணி அம்மா, இந்த போலீஸ்காரன் தான் கையை பிடிச்சி வைத்தானா? நாங்கள் 2 போலீஸ்காரன் ஓடிட்டான். ஏழை எளிய மக்கள் எப்படி வந்து டீல் பண்ணணுன்ற திறமை அவங்களுக்கு உண்டு. நம்ம இன்னைக்கு ஒரு போலீஸை பார்த்து பயப்படுறோம். அவங்க சாதாரண போலீஸ்காரன் தானே, அவனுக்கு என்ன ரைட் இருக்கு, நம்ம போய் பேசுறதுக்கு உரிமை இருக்குன்றது நம்ம என்ன பண்றது இல்லை, சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அந்த உறவை பேணி காக்குறது இல்லை. இங்க நிறைய கமிஷன்ஸ் இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, பாலிசி இருக்கு. இதெல்லாம் நிறைய படிக்க வேண்டியது, படிக்கணும். நியூஸ் பேப்பர் பார்க்கறது இல்லை. நம்ம எவ்வளோ கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க்ல அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ நான் அதை சொல்ல வரேன்.
இங்கே இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு 3 நிமிஷத்தில் முடிச்சலாம். நான் என்ன நான் விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் வந்து இங்கே எல்லாமே ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்கன்னா யாருமே அது ஒரு 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 வகுப்பில் நடத்துகிற ஒரு 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 வேடிக்கையான கதை தான் அது. இங்கே எல்லாம் உடனே நம்ம போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ் சமம் அப்படின்வாங்க. எங்களுக்கு தான் நிஜம் என்னன்னு தெரியும். ஏன்னா எந்த இன்வெஸ்டிகேஷன் பக்காவாக பண்ணி குற்றவாளியெல்லாம் கைது பண்ணுறது கிடையாது. குண்டு வைக்கலாம் விட்டு விட்டு இந்த கோவிலை படுத்து கிடக்கிற மேலே கேஸை ஃபைல் பண்ணுற ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதான் சொல்லுவாங்க, ஒரு கதை வேடிக்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 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 டாஸ்க் என்னன்னா, ஒரு காட்டில் புளியை விட்டுருவாங்க. அந்த புளியை பிடிச்சிட்டு வரணும். முதல்ல அமெரிக்கா போலீஸ் அனுப்புவாங்க. அவங்க போவாங்க. போன உடனே அந்த அமெரிக்கா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூண்டுக்குள்ளே அந்த புளியை அழகாக பேக் பண்ணி ½ அன் ஹவரில் கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து ரஷ்யா போலீஸ் அனுப்புவாங்க. அவர் என்னமோ ஒரு மயக்க மருந்து போட்டு இன்ஜெக்ஷனை போட்டு வலையில் பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. 3ஆவது தமிழ்நாடு போலீஸ் அனுப்புவாங்க அப்படின்வாங்க. ½ மணி நேரம் ஆச்சு, ஆளை காணும், போலீஸை காணும். 1 மணி நேரம் ஆச்சு, போலீஸ் காணும். 3 மணி நேரம் ஆச்சு, போலீஸ் காணும். என்னடா ஆச்சுன்னு சொல்லி இவங்க எல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு கரடியை பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாடு போலீஸு நீ தான் புலின்னு ஒத்துக்கோ, நீ தான் புலின்னு ஒத்துக்கோ, நீ தான் புலின்னு ஒத்துக்கோன்னு அடிச்சுட்டு இருந்தால் ஒரு வேடிக்கை விதைச்சிடுவாங்க. இங்கே இருக்கிறவனெல்லாம் விட்டுட்டு இதுதான் சிஸ்டம் சொல்கிறேன். நம்மளுக்கு யாரை வேணாலும் குற்றவாளி ஆகிட முடியும். இது ஏதோ ஒரு 25 வருஷ ஹியூமன் ரைட்ஸ் இந்த தளத்திலிருந்து களத்திலிருந்து இது நான் பேசுகிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2800 வழக்குகள் எடுத்திருக்கிறேன். எவிடன்ஸ் அமைப்பு 2005 நாங்கள் உருவாக்கினாலும் கூட 98 இந்த 96 இந்த ஃபீல்டுக்கு நான் வரேன். ஒரு 150 போலீஸ் என்கவுண்டர் டெத்தை போய் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். ஸோ இது 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 எல்லாமே பார்க்கும்போது நமக்கு அந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்றதா தெரிஞ்சு, ஏழை எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக அது இருக்கணும். எல்லாருக்கும் இங்கே உணவு என்பது ரொம்ப அடிப்படையான தேவை. அது இருக்கான்றது நம்ம பார்க்கணும். சத்தான உணவு இருக்கா? இங்கே நம்ம போடுறோம்ல டயட்டில், காலைல ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, ஒரு தயிர் சாப்பிடுங்க, ஒரு பிரெட்டை சாப்பிடுங்க, நியூட்ரிஷன் ஃபுட் அதெல்லாம் போடுறோமே, நம்ம மக்கள் எப்படி சாப்பிட்றாங்களா? 2 வேளை சோறு. அப்புறம் எதுக்கு வெளியில போயிட்டு நம்ம எல்லாம் பெரிய வளர்ந்த நாடுன்னு பேசிட்டு இருக்கோம்? அதுக்கு என்ன? ஒன்று, இது போன்ற வளர்ச்சி, நிர்வாகம், சமூக நீதி அரசாங்கத்துடைய பொறுப்பு. இன்னொரு தீர்வு என்ன அப்படின்னா, சமூக கலந்துரையாடல் தேவை. இந்த வேற்றுமை, இந்த ஆணாதிக்க சார்ந்த வேற்றுமை, சாதி சார்ந்த வேற்றுமை, மதம் சார்ந்த வேற்றுமை, ஏழை பணக்காரன் சார்ந்த இந்த பாகுபாடு இதெல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் தேவை. யாரையும் டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தேவை. பள்ளிக்கூடங்களில் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் தேவை, ஜெண்டர் எஜுகேஷன் தேவை, பீஸ் பில்டிங் எஜுகேஷன் தேவை, ஸ்கூலில், பஞ்சாயத்தில், கிராமங்களில் அங்கங்கே விழிப்புணர்வு தேவை. அந்த சிஸ்டத்தை ரொம்பவும் ஒரு 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 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். நேஷனல் போலீஸ் கமிஷன் லாஸ்ட் 20 இயர்ஸாக சொல்கிறாங்க, கிரிமினல் ஜஸ்டிஸ் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. போலீஸ், நிர்வாகம், மருத்துவம், நீதித்துறை எல்லாம் தனித்தனியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கல, இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல டிமாண்ட் இருக்குது. அது யாரும் காதில் போட்ட மாதிரி தெரியல. நேஷனல் விமன் கமிஷன் ஆணவ கொலைக்கு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வாங்கன்றாங்க. அதையும் அரசாங்கங்கள் கொண்டு வரோன்னு எவ்வளோ 10 வருஷமாவா? அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நம்ம இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்கு வேலை பார்க்க நம்ம பார்லிமெண்டரியன்லாம் என்ன பண்ண வேண்டியது? உள்ளே பிடிச்சி லாபி பண்ண வேண்டியிருக்கு. கிரிமினல் ஜஸ்டிஸ்க்கு இந்த மாதிரியான லா ஃப்ரேம் ஒர்க்கில் இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு வரப்பட்ட மெக்கானிசம், கன்வென்ஷன், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண யூட்டிலைஸ் பண்ண பார்க்கணும். 1948 ஐநாவுடைய மனித உரிமை சாசனம் கொண்டு வந்தாங்க. யூடிஹெச்ஆர், யுனைடெட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன், 1948 டிசம்பர் 10. அதனால தான் ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து டிசம்பர் 10 கொண்டாடிட்டு இருக்கோம். 1969 சேர்ட் கன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க. அனைத்து விதமான பாகுபாடுகளுக்கு எதிரான உடன்படிக்கை கொண்டு வந்தாங்க. 79 அனைத்து வகை பெண்கள் மீது நடைபெறக்கூடிய கொடுமைகளுக்கு எதிரான உடன்படிக்கை ஐநா சபையில் கொண்டு வரப்பட்டது. சிஆர்சி சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க 1989. 1992 வந்து இந்தியா சைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கன்வென்ஷன் இருக்கக்கூடிய முக்கியமான சரத்துகளை இந்திய சட்டங்களை பயன்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தணும். இதுக்கு ஒரு தீர்வு. இதுதான் கிரிமினல் ஜஸ்டிஸ் கமிஷன் தீர்வு. அந்த ஈக்குவாலிட்டி சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணணும். சமூக நீதிக்கு என்னன்னாக்கா இந்த பொருளாதாரம் எல்லாத்தையும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அது விமன் இந்த ஈக்குவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்வாக சேர்க்கிறேன். சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது என்ன? அந்த ப்ராசஸ்க்கு நம்ம குழந்தைகள்லேருந்து வீடுகளை ஜனநாயகப்படுத்தணும். ஜனநாயகம் இல்லையா நாட்டை பார்த்து கேட்கக்கூடாது. வீடே ஜனநாயகப்படுத்தணும். ஸோ டெமோக்ரஸின்றது குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கு. இந்த மாதிரி ப்ராசஸ் தான் தேவை.
சாரி, நான் வந்து ஒரு 50 நிமிடம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பை தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக சுபாவும் விவேக் அவர்களும் இதை ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்கிறாங்க. சுபா 2 முறை அலுவலகத்தை வந்து பார்த்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் விவேக் பார்க்கல. அவங்க இன்னைக்கு கூட சுபாவங்க எழுதின புக்கு தான் நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஜெர்மன் தமிழியல் நல்ல புத்தகம் சுபா. இதோ நீங்கள் எழுதின அந்த புத்தகம் தான் அது, வாசிட்டு இருந்தேன் அது. ஸோ இது மாதிரி அவங்க தொடர்ந்து நம்ம இது போன்ற டிஸ்கஷன் மூலமாக இதை நம்ம என்ன பண்ணலாம், சாத்தியப்படுத்தலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.